ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி வளர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இறந்து இம்மண்ணில் 5 நூற்றாண்டுகளை கடந்தும் மக்கள் மத்தியில் நீங்காத நிலைவலைகளை
உருவாக்கும் தூய சவேரியாரின் 3ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அரச குடும்பத்தில் பிறந்த இவர், செல்வாக்குகளோடு வளர்ந்த இவர், இறைவார்த்தையினால் தூண்டப்பட்டு மனம் மாறியவர். அறியாமை என்னும் இருளை அகற்றி கல்வி என்னும் ஒளியை ஏற்றி பல்வேறு தவறுகளில் நடந்த மக்களை இறைவார்த்தையின் ஒளியில் அழைத்து வந்தவர். ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என்றும், தாம் மாற்றியிருமாறு ஆண்டவர் நட்டு வைத்த நேர்மையின் தேவதாறு என்றும் எசேயா இறைவாக்கினர் முன்னுரைத்தது இவருக்கு பொருத்தமாக இருந்தது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வசனத்தின்படி இறைவார்த்தையை மனதில் சுமந்து பல மைல்கள் நடந்தே சென்றும் நற்செய்தியை அறிவித்தார். இறைவார்த்தையை எடுத்துரைப்பதை தனது பணியாக ஏற்று கையில் சுவிசேஷம் ஏந்தி அனைத்து இடங்களுக்கும் செல்வார். நோய்வாய்ப்பட்டு துன்பப்படும் போதும் தன் மனதை எல்லாம் இறைவார்த்தையை தியானிப்பதிலும் அதை முடிந்தவரை பிறருக்கு எடுத்துரைப்பதிலும் நேரத்தை செலவிட்டார். இத்தகைய புனிதரை பெற்றுள்ள நாமும் இறைவார்த்தையை வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் ஆர்வமுள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்தியாக பலியில். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, சக்தி மிகுந்த புனித சவேரியார் நமக்கெல்லாம் இறை வார்த்தையை தூண்டி அதன்படி வாழ்ந்திட வேண்டும் என்பதிலே மாபெரும் எடுத்துக்காட்டாய் இருப்பவர். இறை வார்த்தையினால் வாழ்வை முற்றிலும் இறைவனுக்காய் அர்ப்பணித்த புனித சவேரியாருடைய திருவுருவத்தை நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை KS ஆரோக்கியசாமி அவர்கள் அதனை புனிதப்படுத்துகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாமல் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். மார்க்கு 16:15 இயேசு ஆண்டவர் கூறுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இந்த வசனங்களை தனதாக்கி கொண்டு நம்முடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சவேரியார் இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்து எல்லா மக்களும் இயேசுவை அன்பு செய்யவும் நேசிக்கவும் அவர் வழியாக மீட்பு பெறவும் உதவி செய்த நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எனவே புனித சவேரியாருடைய திரு உருவத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் கொண்டிருந்த ஆன்மீக தாகம் நமக்கு இருக்கும்படியும் நம்முடைய குடும்பங்கள் நமது பங்கு நற்செய்தியால் நிரப்பப்படவும் இயேசு ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ளவும் அறிந்த இயேசுவை பிறருக்கு அறிவிக்கவும் தூண்டுதலாக புனித சவேரியார் சிறுவம் இங்கே வைக்கப்படுகிறது. இறைவன் இந்த சிறுவத்தை புனிதப்படுத்தி ஆசிர்வதித்து உற்று நோக்கும் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆர்வத்தையும் நல்ல உடல் ஆன்ம சுகத்தையும் செய்யும் அனைத்து தொழில்களிலும் முன்னேற்றம் காணவும் செய்வாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த சிறுவத்தை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. அன்பார்ந்தவர்களே, 26/11/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்றவர்
அருள்பணி KS ஆரோக்கியசாமி மலையரசி மாதா இறைவேண்டல் இல்லத்தினுடைய அதிபராக இருக்கின்றார். இன்று அவர் நமக்காக புனித சக்திமிகு சவேரியாரிடம் இந்த திருப்பலியின் வழியாக இறை ஆசிரியையும் பெற்றுத்தர வந்திருக்கின்றார். இந்த திருப்பலியை அவருக்காகவும் மற்றும் இன்றைய நாளில் மறையுரைத்து கருத்துக்கள் இறை வார்த்தையினால் தூண்டப்பட்ட நம் புனிதர் சவேரியார் என்ற மைய கருத்தாகவும் இன்றைய திருப்பலியின் மறையுரை அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளில் புனித மைக்கேல் துறவ அருள் சகோதரர்கள் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை மாணவ விடுதி மாணவர்கள் இணைந்து ஒப்பு கொடுக்கின்றார்கள். பொங்கலம்மா குடும்பத்தினர் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கு உடல் உள்ள ஆன்ம நலத்தை இறைவன் தரும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மரவப்பட்டியார் குடும்பத்தினர் இணைந்து ஒப்பு கொடுக்கின்றார்கள். சங்காத்தியார் குடும்பத்தினர் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். முத்தலகு பட்டியார் குடும்பத்தினர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். விட்டி வாத்தியார் குடும்பத்தினர் இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். பஞ்சம்பட்டியார் குடும்பத்தினர் இணைந்து ஜெபிக்கின்றார்கள். புதுப்பட்டியார் குடும்பத்தினர் இந்த திருப்பலியில் சபேரியார் வழியாக ஆசீர்வாதம் பெற இணைந்து ஜெபிக்கின்றார்கள். அதனோடு கூட நம்முடைய அனுப்பப்பட்டி இறை சமூகமும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களுக்கு புனித சக்திமிகு சபேரியார் வழியாக எல்லா விதமான உடல் உள்ள ஆன்ம நலமும் கிடைக்கவும் சக்திமிகு சபேரியார் இவர்கள் செய்கின்ற வேளாண்மை விவசாயம் தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கப்படியாகவும் மற்றும் தொடர்ந்து இந்த குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சத்தியாப்பர் வீடு சந்திரபோஸ் எடுக்கின்ற திருப்பலி அமலஜீவா அவர்கள் மரித்த 9ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். விவசாயம் செழிக்கவும் ஆடு மாடுகள் விரக்தியடையவும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சமாதானம் நிலையவும் குழந்தை நல்ல முறையில் பிறந்ததை நினைத்து நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சிலுக்குவார்பட்டி ஆரோக்கிய பிரபு கிளீட்டா ராணி எடுக்கின்ற திருப்பலி இதுவரை இறைவன் இந்த குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலம் வேண்டியும் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டியும் மேலும் குடும்பத்திலே மரித்த சிலுக்குவார்பட்டி அந்தோணி அம்மாள் மரிய பிரான்சிஸ் சூசை மாணிக்கம் சபரிமுத்து சபரியாயி சின்ன சிறுமணி சபரியாயி ராபர்ட் இவர்களினுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும்பாவமே ஆயால் எப்போதும் ஞான வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். அன்பானவர்களே, நம்முடைய இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிற அருள் தந்தை KS அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து குளோரியாவை பாட தொடர்ந்து நாமும் உற்சாகமாக பாடுவோம். Gloria in excelsis Deo, Gloria in excelsis Deo, Gloria
nobis Deo. மகங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது நீலாமாத்திமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பும் இரக்கமுள்ள இறைவா, சக்திமிகு புனித சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவரின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவைத்த மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 14 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, யோவான் எனும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும்
கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் எனும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழமும் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
துன்பங்கள் மறைகின்றது. எனில் நீர் இருந்தால் வலிமை பிறக்கின்றது. உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றது. உம் தெய்வீக ஆறுதலால் என்னை பலப்படுத்தும். உம் தெய்வீக ஆறுதலால் என்னை பலப்படுத்தும். என் முழு உள்ளத்தினால் உம்மை நான் தினம் நேசித்திட. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கனவும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. ஒளிரும் விண்மீன்களைப் போல நீங்கள் இவ்வுலகில் ஒளிர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் உலகின் வாழ்வின் வார்த்தையை அளிக்கின்றீர்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 18 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? அந்த ஹாப்பினஸ் தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரிய பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். சக்திமிகு புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவுடலானது மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு திறந்தப்பட்டிருக்கக்கூடிய நாளிலே, குட்டத்தாவரம்பட்டியிலே நவநாள் நடப்பது எவ்வளவோ சால சிறந்தது, பேறு பெற்றவர்கள். எனவே இயேசு ஆண்டவரை அறிவிப்பதற்காக நம்முடைய பாதுகாவலர் நாடு விட்டு நாடு வந்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர், வல்லவர்ல. அந்த நல்லவரும் வல்லவருமான இயேசுவை அறிவிப்பதுதான் புனித சக்திமிகு சவேரியாருடைய எண்ணமும் நோக்கமும் லட்சியமாக இருந்ததை பார்க்கிறோம். அதில் இயேசு சாமியை குறித்து ஒரு பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. வாய் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. யார் யாருக்கு வாய் இருக்குதோ அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கையை தூக்காதவங்களுக்கு வாய் இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பாடுவோமா? ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. நம்ம இயேசு நல்ல இயேசு, நம்ம இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. இப்போ நான் ரொம்ப ரொம்பன்னு பாடுவேன், நீங்கள் நல்லவன் பாடணும். ரொம்ப 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 நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல. அன்னை மரியின்றெடுத்த நம்ம இயேசு, அன்னை மரியின்றெடுத்த நம்ம இயேசு, அனைவருக்கும் சொந்தமான நம்ம இயேசு, அனைவருக்கும் சொந்தமான நம்ம இயேசு. பாவங்களை போக்குபவர் நம்ம இயேசு, பாவங்களை போக்குபவர் நம்ம இயேசு, பரிசுத்தமாக்குபவர் நம்ம இயேசு, பரிசுத்தமாக்குபவர் நம்ம இயேசு. ரொம்ப 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 நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த நமக்கு நல்ல இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பாடியபடி இயேசு சாமி எப்படிப்பட்டவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? இந்த உலகத்திற்கு வந்து புனித கன்னிமரியாளிலிருந்து பிறந்து எல்லா மக்களுக்கும் மீட்பை கொண்டு வந்தார். எனவே அந்த இயேசு ஆண்டவர் வாழ்ந்த பொழுது புதுமைகள் பல செய்தார். நடக்க முடியாதவர்களை
நடக்கச் செய்ய வைத்தார். பேச முடியாதவர்களை பேசக்கூடிய சக்தியை கொடுத்தார். தொழுநோய் படைத்தவர்கள் கூட தொட்டு குணப்படுத்தினார். அப்படிப்பட்ட அருமையான இயேசு சாமியை நம்முடைய சக்தி மிகு புனித செவேரியார் மீட்பராக பெற்றுக்கொண்டார். நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரிஸ் மாநகரில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இயேசு தொட்டு புனித லோயலா இன்னாசியார் வழியாக உலகமெல்லாம் ஒரு மனிதன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற வசனத்தை இறை வார்த்தையின்படி தொடப்பட்டு இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தார். இப்போ மாதிரிலாம் பைபாஸ் ரோடெல்லாம் கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது இல்லையா? அவர் வந்த காலத்தில் சரியான ரோடு கிடையாது. இருப்பினும் அவர் கால்நடையாக நடந்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவருடைய வரலாற்றில் பார்க்குறோம். கையில் ஒரு சால்டர் பாய்ஸ் பெல்லு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மணியை அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் இயேசு சாமியை அறிவித்தார். மீட்பு ஒன்று உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் உண்டு என்பதை புனித பிரான்சிஸ் செவேரியார் நம்முடைய பாதுகாவலர் உணர்ந்ததினால், அனுபவித்தனால், அந்த இயேசு ஆண்டவரை அறிவித்ததினால்தான் அவருடைய உடல் இன்னும் அழியாமல் இருப்பதை கோவாவிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையாலே தொடப்பட்டு எங்கு சென்றாலும் இயேசுவை அறிவித்த நம்முடைய பாதுகாவலரை போல நாமும் இறை வார்த்தையினாலே தொடப்பட வேண்டும். 144 கேள்விப்பட்டிருக்கீங்களா? 144 ஊரடங்கு உத்தரவு. 2-3 பேர் கூட சேர்ந்து போக முடியாது. 144 யோவான் எழுதிய திருமுகம் முதல் அந்த யோவான் எழுதிய திருமுகத்தில் 4வது வசனம், 4வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. பைபிள் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்த மக்கள், போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அப்ப நம்ம உள்ளத்தில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா? பெரியவர், கிரேட் மேன். பெரியவரை நாம் உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம். அதை முற்றிலுமாக உணர்ந்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர். அந்த பெரியவரை, வாழ்வு கொடுப்பவரை, மீட்பு கொடுப்பவரை, ரட்சிப்பு கொடுப்பவரை உள்ளத்திலே திருமுழுக்கு வழியாக பெற்றதினாலே அவரை நமது நாட்டுக்கு வந்து அறிவித்தார். இப்போ நாமும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். எனவே நம் உள்ளத்தில் இருப்பவர் எப்படிப்பட்டவர்? மிக மிக பெரியவர், வல்லவர், மாட்சிமை மிக்கவர், அரும்பெரும் கொடைகளை நமக்கு கொடுக்கக்கூடியவர், எல்லாவித ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை மீட்கக்கூடிய அந்த பெரியவரைத்தான் நாம் உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம். இதை முற்றிலுமாக உணர்ந்த நம்முடைய பாதுகாவலர் அவரை அறிவிக்க நம் நாட்டிற்கு வந்து பாடுபட்டதை, உழைத்ததை நாம் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். பைபிள் வச்சிருக்கீங்களா? மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார்.
உலகிற்கு ஒளியாக வந்த இயேசு ஆண்டவரை புனித சவேரியார் உள்ளத்திலே பெற்று அந்த வெளிச்சத்தை ஒளியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் திருமுழுக்கு பெற்றதன் வழியாக அந்த இயேசு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். புனித 2ஆம் ஜான் பால் பாப்பிரையாக இருந்த பொழுது அவர் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க இந்திய அரசாங்கம். இருப்பினும் புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது. கடைசியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் வத்திக்கானுக்கு அரசராக, பேரரசராக, தலைவராக, கத்தோலிக்க மக்களின் தலைவராக இருக்கிறார். அவரை ஏன் இந்தியாவுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும்? இது அரசாங்கம் செய்யக்கூடிய பெரிய தவறு என்று சொல்லவும் அரசாங்கம் மனமாறி அவரை இந்தியாவுக்கு வர சொன்னது. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீ இந்தியாவுக்கு வாங்க, ஆனால் இயேசுவை பற்றி பேசாதீங்க என்று சொன்னார்கள். அப்பொழுது பாப்பானவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் உயிர் மூச்சு இருக்கும் வரை, நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இயேசு ஆண்டவரை அவருடைய நற்செய்தி அறிவிப்பதுதான் என்னுடைய பணி. இதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் தயங்க மாட்டேன். இயேசுவை அறிவிப்பதுதான் என்னுடைய வேலை. பார்க்கற்றவங்களுடைய வேலை என்ன? பார்க்கட்டணும். கருத இருக்கிறவங்களுடைய வேலை என்ன? கருத இருக்கணும். மாடு மேய்க்கிறவனுடைய வேலை என்ன? மாடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கிற வேலை ஆடு மேய்க்கணும். என்னுடைய வேலை நற்செய்தி அறிவிப்பது என்று சொல்லி இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்தோடனே விமானத்திலிருந்து இறங்கி தரையில் முழந்தால் படியிட்டு இந்திய மண்ணை முத்தமிட்டார்கள். உலக நாடுகளே தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்திய மக்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஒரு கத்தோலிக்க மக்களுடைய பெருந்தலைவர் இந்தியாவுக்கு வந்து முழந்தால் படியிட்டு அந்த மண்ணை, இந்திய மண்ணை, தாய் திரு நாட்டை முத்தமிட்டு எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வழங்கினார்கள். அதுதாங்க திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பணி. நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய பணி. இறை வார்த்தையினாலே நாம் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு அதிலே ஊறி நிலைத்திருந்து நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் குறிப்பாக குட்டத்தாவரம்பட்டி பங்கு மக்கள் இறை வார்த்தையிலே ஊன்றி இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்று இந்த தலைப்பை பங்கு தந்தை ஜான் நெப்போலியனும் உதவி பங்கு தந்தை டேனியலும் எடுத்திருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இந்த பங்குக்கு வருவதற்கு முன்பாக ஆப்பிரிக்காவுக்கு சென்றேன். அங்கே போய் தந்தா அப்படிங்கிற ஒரு மிஷன். தந்தா எப்படி மிஷன்னா, திருச்சி தான் நாங்கள் இருக்கக்கூடிய இடம். கடைசி சப்ஸ்டேஷன் வந்து திண்டுக்கல்ல இருக்கும். இப்போ குட்டத்தாரம்பட்டி பங்கில் அனுப்ப விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எவ்வளவு தூரம் அனுப்ப விட்டு இங்கேருந்து? ஒரு கிலோமீட்டர். மயிலாப்பூர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 1 கிலோமீட்டர். ஆனால் நாங்கள் பணியாற்றிய இடத்துல 100 கிலோமீட்டரை தாண்டி தான் ஒரு கடைசி சப்ஸ்டேஷன். அங்கெல்லாம் திருப்பலிக்கு நாங்கள் போக வேண்டும். கிளை பங்குகள் அங்கே அவ்வளோ தூரத்தில் இருக்குது. பிரியமானவர்களே, காசான் அப்படிங்கிற ஒரு இடம் குலாங்கோ மக்கள் வாழக்கூடிய இடம். நம்ம பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேங்கிறோம். இந்த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அங்கே என்ன சொல்லுவாங்கல்ல, பிஸ்ரா லெபோவிங் லொங்சக்ரசே பயோக்கரே அப்படின்னு சொல்லி குலாங்கோ மொழியிலே சொல்லுவார்கள்.
ஸோ அந்த காசானுங்கிற இடத்துல என்னை பூச வைக்க சொன்னாங்க. அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க, 2 பக்கமும் செவுரு இருக்குது. அங்கே முகட்டு செவரும் எழுப்பியிருக்கிறாங்க, பின்னாடி முன்னாடி எழுப்பியிருக்கிறாங்க. கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, தளம் இல்லை, மேலே கூரையும் போடலை. அப்போ சொன்னாங்க, ஆனால் கூட்டம் நிறையா வந்து அந்த கோயில் முழுதும் இப்போ மாதிரி வந்து கூடியிருக்கிறாங்க. முடிஞ்ச உடனே மக்கள் சொன்னாங்க, இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் தயார் செய்து பணமும் வந்தது, கட்டி அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு ஆயரவர்கள் வந்தார்கள். 39 உதித்து இந்த ஆலயத்தை பட்ட கோயிலை வட்ட கோயிலை அதை இடித்துட்டு இந்த பெரிய பணியை பொறுப்பு ஏற்று அதை நடத்தி கொண்டிருக்கிறார். துணைக்கு உதவி தந்தையர்கள், இப்பொழுது டேனியல், அருள் சகோதரிகள், ஊர் மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பது, தந்தை ஜான் நெப்போலியன் வந்திருப்பது பெரிய கிஃப்ட். புனித பிரான்சிஸ் செவேரியார் எப்படி பெரிய கொடையாக நமக்கு இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரோ, அதே போல ஜான் நெப்போலியன் எதற்காக இங்கு வரக்கூடிய மக்கள் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய வசனங்களை கேட்க வேண்டும், அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல சிரமங்களுக்கும் மத்தியிலும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தை, பேராலயத்தை கட்டி கொண்டிருப்பதின் நோக்கம் நற்செய்தி அறிவிப்பு பணி. எனவே அவருடைய பணியிலே நீங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது, வெகுமதிக்கு உரியது. அன்று திருத்தூதர்கள் அன்னை மரியாள் மேல் மாடியிலே தங்கி ஜெபித்து ஆய்வுடைய வல்லமைக்காக காத்திருந்தது போல இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து இப்பொழுது இந்த ஆலயமானது கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இது கடவுளுடைய அளவிட முடியாத ஒரு அற்புத செயல். இதற்காக நாம் என்ன செய்யணும்? நன்றி இயேசுவை சொல்லணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டிய பொருளுதவி இதுவரை கொடுத்தது போல தொடர்ந்து கொடுத்து எங்களை திடப்படுத்தும், ஆசீர்வதியும். திருமகன் இயேசு கொண்டு வந்த நற்செய்தியை நாங்கள் எல்லா மக்களுக்கு அறிவிக்க, இங்கு வந்து ஜெபித்து இறை அருளை இறையாசியை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும் என்று இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறார். எனவே இயேசு ஆண்டவர் உலகம் முடியும் மட்டும் என்னால் நம்மோடு இருக்கக்கூடியவர், அந்த வல்லமையும் அருட்களையும் நமக்கு கொடுப்பார். எனவே இந்த மாதிரி பாடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம், ஆண்டவரை போற்றிடுவோம், காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை போற்றிடுவோம், காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை இயேசு என்று போற்றிடுவோம், எங்கும் எங்கும் போற்றிடுவோம், இயேசு என்று போற்றிடுவோம், எங்கும் எங்கும் போற்றிடுவோம், காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை போற்றிடுவோம், காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை போற்றிடுவோம். விண்ணில் வாழும் புனிதர்களே, இயேசுவையே போற்றுங்களே, விண்ணில் வாழும் புனிதர்களே, இயேசுவையே போற்றுங்களே, மண்ணில் வாழும் மானிடரே, இயேசுவை நாம் போற்றுங்களே, மண்ணில் வாழும் மானிடரே, இயேசுவையே போற்றுங்களே. ஒவ்வொரு முறையும் நாம் இங்கு வரும் பொழுது, குருவின் தலைமையிலே கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நமது பங்கையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து இந்த நற்கண்ணையை ஒப்பு கொடுக்கும் பொழுது
அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நற்கருணை ஆண்டவரே, சக்திமிகு புனித செவரியாரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய பணிகளை, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிறோம். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவர் திருமுன் எடுத்துக் கூறுவோம். இறைவார்த்தையின் ஒளியில் வாழ அழைத்த எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தூய சவேரியாரை போன்று நற்செய்தி அறிவிப்பதை தனது கடமை என்பதை உணர்ந்து மக்களை இறைவார்த்தையின் ஒளிக்கு இட்டு செல்ல வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றவரே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான இறை ஆசிரை கொடுத்து இவர்கள் என்றும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்கவும் இறை நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திடவும் வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் இறைவார்த்தையில் இறைவார்த்தையே எம் வாழ்வுக்கு விளக்கு என்பதை உணர்ந்து தினமும் இறைவார்த்தையை வாசித்து எங்கள் வாழ்வாக்க வரமருள வேண்டும் என்று தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக ஜெபிக்கும் அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணியை நிறைவாக செய்திட வேண்டிய உடல் உள்ள நலன் தந்து காத்திட தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, எம்மூர் இளையோர்கள் மீதுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், மனம் போன போக்கில் வாழாமல் எதிர்கால வாழ்வின் வளர்ச்சியை கண்முன் கொண்டு அதற்கேற்ப தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் வரமருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவர் திருமுன் எடுத்து கூறுவோம். அன்பும் இரக்கம் கனியுமுள்ள ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புனிதர் பிரான்சிஸ் செவரியாரை பின்பற்றி உம் திருமகனுடைய வார்த்தையினாலே உந்தப்பட்டு அதை தியானிப்பதோடு வாசிப்பதோடு நின்று விடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து உம் திருமகனுக்கு சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். பங்கு தந்தை ஜான் நெப்போலியன், உதவி தந்தை தானியல், அருள் சகோதரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர் இளம்பெண்கள், இந்த ஆலயத்திற்காக உழைக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். உமது தெய்வீக பிரசன்னம் கூட இருந்து இவளை திடப்படுத்துவதாக, வழிநடத்துவதாக. இந்த ஆலயம் கட்டி முடிப்பதன் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படவும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜெபிக்கும் இல்லமாக இது மாறவும், உடல் உள்ள ஆன்ம நலனை எல்லோரும் பெற்றுக்கொள்ளவும் உமது அருளையும் ஆசிரையும் நிரம்ப தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, எங்களுடையது உங்களதுமான பலி எல்லாமல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருநலனுக்காகவும் உமது கையிலே ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் சக்திமிகு புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நவநாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். என்னுடைய கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடாத இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைநிறுத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கிற திரு அவையை சிறப்பாக இதை வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இந்த நாளிலே இந்த 3ஆம் திருவிழாவை சிறப்பிக்கிற அனுப்பப்பட்டி இறை மக்கள், புனித சக்திமிகு சவரியாருடைய திருத்தேரினை சுமந்து திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து திருப்பலியை ஒப்புக்கொடுத்து கொண்டிருக்கிற அனுப்பப்பட்டி இறைமக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும், புனித மைக்கேல் துறவற சபை அருள் சகோதரர்கள் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை மாணவர் விடுதியையும் நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் பொங்கலம்மா குடும்பத்தினரையும், முத்தலகுபட்டியார் குடும்பத்தாரையும், பஞ்சம்பட்டியார் குடும்பத்தாரையும், மரபுவெட்டி குடும்பத்தினரையும், விட்டிவாத்தியார் குடும்பத்தினரையும், சங்கந்தியார் குடும்பத்தினரையும், புதுப்பட்டியார் குடும்பத்தினரையும் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக இவர்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வதித்து உமக்கு உகந்த இனமாக நீர் மாற்றியது போல இந்த குடும்பங்களையெல்லாம் ஆசீர்வதித்தருளும். உமக்கு உகந்த குடும்பமாக வாழச் செய்தருளும். இந்த குடும்பங்களிலே இருக்கிற தேவைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே புரியும். இவர்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து இவர்களை நிறைவோடு இந்த மண்ணுலகிலே வாழச் செய்தருளும். ஆண்டவரே, சிறப்பாக இந்த குடும்பங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். மேலும் மேலுமாய் வளர்ச்சி பெற செய்தருளும். நினைக்கிற காரியங்களையெல்லாம் நடந்தேற செய்தருளும். இந்த குடும்பங்களிலே இருக்கிற அனைத்து இளம்பெண்கள், இளையோரை
உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். அவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் தேர்ந்தெடுத்து தாரும். அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். சிறிய குழந்தைகளையும் கூட உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுத்தருளும். நோயாளர்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நோயை உம்மிடமிருந்து விலக்கி வைப்பேன் என்று சொன்னவரே, இந்த குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நோயிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும். இந்த குடும்பங்களுக்கு எதிராக வருகிற ஆபத்துக்களிலிருந்து இவர்களை விடுதலை செய்தருளும். செய்வினைகள், பிறருடைய இக்கட்டுகள், இடையூறுகள் அனைத்திலுமிருந்தும் பாதுகாத்தருளும். மேலுமாய் ஆண்டவரே, இந்த நாளிலே மைக்கேல் துறவர சபை அருட்சகோதரர்களையும் அவர்கள் நடத்துகிற நிறுவனத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சகோதரர்கள் எடுக்கிற முயற்சியை ஆசீர்வதித்தருளும். இந்த குழந்தைகளுக்காய் இவர்கள் செய்கிற காரியத்தை ஆசீர்வதித்தருளும். இன்னுமாய் இது தொடர்ந்து நடைபெற இவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றியை தந்து, பொருளாதாரத்தை தந்து, இந்த பணியை உமக்கு உகந்த பணியாய் செய்தர நீர் கிருபை செய்தருளும். குறிப்பாக இவர்கள் இன்றைய நாளிலே நினைக்கிற வாகன வசதிக்காக ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்கள் ஏறெடுத்துக்கிற இந்த முயற்சிக்காய் நீர் வெற்றியை தந்து வளப்படுத்தி அருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தின் கீழே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபித்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையிலே பாடுகள் பட்டு வேதனைப்படக்கூடியவர்களின் ஆன்மா, எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களை எந்நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்களுடைய ஆபரம்பட்டி மண்ணினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சக்திமிகு சவேரியார், உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள், புனிதைகள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியிலே மிக முக்கியமான நேரம் அப்பரசம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறி நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையானவர் நற்கண்ணை ஆண்டவராக வர இருக்கிறார். எனவே பங்கு தந்தைக்குடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் ஜெபிப்போம். உதவி பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறவும், குறிப்பாக இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சியிலே, இந்த கட்டுமான பணியிலே துவண்டு விடாமல் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுதாமே திடத்தையும் தைரியத்தையும் போதிய வரவையும் கொடுத்து இந்த ஆலய பணியை நிறைவு செய்ய இறைவன் அவர்களுக்கு துணையாயிருக்கும்படியும், துணையாயிருக்கும் மைக்கேல் சபை துறவர சகோதரர்கள் அவருடைய பணிகளையும், இயேசுவின் திருதி அருட்சகோதருடைய பணியையும், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர், இளம்பெண்கள், இங்கு கூடி வந்திருக்கும் எல்லா மக்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவர் ஏற்று நிறைவேற்றி மகிழ்ச்சியான மனநிறைவான நிலையான ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்க இயேசு ஆண்டவர் செய்யப்போகிறார் என்ற நம்பிக்கையில் இவர் வழியாக இந்த ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை நாங்கள் பாடுவோம். கடைசியிலே ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்கள். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுள் நல்லவர், வல்லவர், அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடியவர். தாம் திருமகன் வழியாக அந்த அற்புதங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டிய ஆண்டவர், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புனித பிரான்சிஸ் செவரியாரிடம் ஜெபிக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த இறையாட்சி
நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய பங்கிலே, மறை மாவட்டத்திலே, தமிழகத்திலே, இந்தியா முழுதும் பரவ நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை பாராமல் உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சக்தி மிகு புனித பிரான்சிஸ் சபையினுடைய விழாவுக்காக ஆயத்தப்படுத்தும் நவநாள் திருப்பலிலே கலந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்துடைய முகத்தை பார்த்து புன்சிரிப்போடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடல் இரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்குடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாயிட அருள் புரியும். இவரே நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்கும் கடவுளுடைய செம்மறி. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
சொல்லி என்னை வாழ்த்த வேண்டும், இதையே கேட்கின்றேன். இயேசுவே உன்னை எதிர்பார்க்கின்றேன். என்னுடவாக என்னுயிராக இறைவா நீ வருவாய். உன்னிலமாக நான் உருவாக இயேசுவே வரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். நமது உள்ளத்திலே எழுந்தளிருக்கும் இயேசு நற்கரணை நாதருக்கு நாம் நன்றி கூறுவோம். வல்லவரும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடியவரும் சக்திமிகு புனித சவேரியாரை தூண்டி எழுப்பி நற்செய்தியினாளராக மாற்றியது போல நம்ம ஒருவரையும் அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இயேசு புனித சவேரியாரை தொட்டார், அவர் நற்செய்தி அறிவித்தார். நாமும் இயேசுவாலே தொடப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த பல்லவியை பாடுவோம். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 என்றும் உமக்கே. ஆராதனை 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 என்றும் உமக்கே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த அருமையான பங்கு தந்தை ஜான் நெப்போலி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா அன்னைக்கு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு அட்வான்ஸ் உங்களுக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லி பாடுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ dear fathers, happy feast day to you. May the good Lord bless you, may the good Lord bless you, may the good Lord bless you. அன்பு மக்களே, happy feast day to you. பிரியமானவர்களே, எம்பரர் நெப்போலியனுக்கு உலகத்தை பூரா தான் கையில் கொண்டு வரணும்னு ஆசை. ஆனால் சாமி நெப்போலியனுக்கு எப்படியாவது ஒரு கோயிலை திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் கட்ட வேண்டுமென்று நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை எங்கே நிறைவேறுது? குட்டத்தாவரம்பட்டியில் நிறைவேறுகிறது.
என்னை கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி கூறி அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிப்போம். துணையா மைக்கேல் துறவர சபை சகோதரர்களும் இயேசுவின் திருதய சகோதரிகளும் நீங்களும் இருக்கிறீங்க. இந்த பணி நிறைவேற நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மன்றாடுவோமாக. எல்லாமல் அன்பிறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித சத்தியமிகு புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீயை பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து முத அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள பரிசை எங்கள் பாதுகாவலரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா.